Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.22ல இருக்கிற ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே தமிழ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம கொஸ்டின் பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1.22 f of k equal 5 f of k equals 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. இந்த கொஸ்டின்ல k இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்று வந்து f of k, f of அப்படின்ற இது அந்த மாதிரி கொடுத்திருந்தாலே அது என்னன்னா சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரும். ஓகே, அதுக்கப்புறம் f of k அது ஒரு சார்பு கொடுத்திருக்காங்க. இப்போ சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட் நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அது அந்த கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். f of k எனில் equals to 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். f of kயும் f of k ஓட வேல்யூவும் வந்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் வந்து கொஸ்டின். இப்போ f of kன்றது சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரும். ஓகே, சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னாலே என்னன்னா ஒரு ரெண்டு சார்பு கொடுத்திருப்பாங்க. மினிமம் ரெண்டு சார்பு இருக்கும். அதுல ரூல்ஸ் அப்ளை பண்ணி நாம வந்து சார்புகளின் சேர்ப்பை கண்டுபிடிப்போம். ரெண்டு சார்புகள் இருக்கும். அதுல சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண நம்ம சார்புகளின் சேர்ப்பு கண்டுபிடிப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல அந்த மாதிரி தான் வரும். அப்போ ஒரு சார்பு இருக்கு, இன்னொரு சார்பு இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணும்போது சார்புகளின் சேர்ப்பு கிடைக்கும். இப்போ இங்க இதோட ஆன்சர், அதாவது இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு சார்பு கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டு சார்பு இருக்கணும் சார்புகளின் சேர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்க f of k என்றது 2k minus 1 இருக்கு. அப்போ அது ஒரு சார்பு. அதுக்கப்புறம் அதே 2k minus 2k minus 1 இரண்டாவது சார்பாகவும் எடுத்துப்போம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சார்பு, செகண்ட் சார்புமே 2k minus 1. இதுதான் வந்து சார்பு, ரெண்டு சார்புகளோட வேல்யூ. இப்போ நம்ம f of k கண்டுபிடிக்க போறோம். ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். f of k. இப்போ f of k ஓட எக்ஸ்பான்ஷன் a, இதோட விரிவாக்கம் என்னன்னா f of k. இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் வரும். f of k இதோட அதாவது இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறத இந்த மாதிரியும் எழுதலாம். அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஆல்ரெடி அந்த கான்செப்ட்ல சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரும். இது எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எந்த மாதிரி விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுலாம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ண போறோம். அதாவது ரூல்ஸ் இருக்கு. சார்புகளின் சேர்ப்பு பண்றதுக்கு ரெண்டு ரூல் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இரண்டாவது இருக்கிற சார்பு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை முதல் சார்புல அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இரண்டாவது சார்பு அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை முதல் சார்புல இருக்கிற எக்ஸ் ஆர் கே, ஏதாவது கான்ஸ்டன்ட் மாறிலி கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து அப்ளை பண்ணுவோம். அதுதான் வந்து ரூல். இப்போ f of k ஓட வேல்யூ என்ன கொஸ்டின்ல இருக்கு, 2k minus 1. 2k minus 1 அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது 2k minus 1 இதுதான் இரண்டாவது சார்பு அப்ளை பண்ணியாச்சு. இதோட ரிசல்ட் என்ன, இந்த இருக்கு 2k minus 1.
இத நம்ம இந்த முதல் ஃபங்க்ஷன்ல இருக்கிற இந்த கேக்கு பதிலா அப்ளை பண்ண போறோம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது ஃபங்க்ஷன் மீன்ஸ் சார்பு. ஓகே. இந்த முதல் சார்புல இருக்கிற கேக்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகே. அப்போ என்ன வரும் 2 இன்டூ கே 2k கேயோட 2k மைனஸ் ஒன்றது கேயோட வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன்று. ஓகே. தென் நெக்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது அதாவது 2 வச்சு 2k பெருக்கும் போது 4k வரும். அதுக்கப்புறம் 2 வச்சு -1 பெருக்கும் போது -2 வரும். அதுக்கப்புறம் இந்த -1 தென் 4k -2 -1 ஆட் பண்ணும்போது -2 -1 ஆட் பண்ணும்போது -3 கிடைக்கும். -3 இது வந்து f of k ஓட வேல்யூ. ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு இங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 5. அதை இங்க அப்ளை பண்றோம். 4k -3 நம்ம அந்த சைடை வந்து சேஞ்ச் பண்றோம். வலது பக்கத்துல இருக்கிறது வேல்யூஸ் இடது பக்கத்துல இருக்கிற வேல்யூஸ் வலது பக்கத்துல சேஞ்ச் பண்ணும்போது 4k -3 ஈக்குவல் டு 5 வரும். அப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு சைட்ல மாத்தும் போது 4k எங்க இருக்கும், இந்த +5 அப்படியே தான் இருக்கும். இந்த -3 இந்த சைடு வரும்போது +3 மாறும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 4k ஈக்குவல்ஸ் 8 கிடைச்சிருக்கு. அப்போ 4k ஈக்குவல் 8ல இருந்து k-யோட வேல்யூ வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். k ஈக்குவல் 8 டிவைடட் பை 4. இப்போ ஓர் 4 4 ஈர் 4 8. இப்போ k-யோட வேல்யூ என்ன 2. இதுதான் ஆன்சர். இதுதான் எடுத்துக்காட்டு 1.22 கணக்குக்கான ஆன்சர். இந்த கான்செப்டோட பேஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா, அதாவது சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Until then, Shiny signing off.